எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கோபத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எப்போதுமே கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்காது. கோபத்தில் செய்கிற செயல்களும் தரமாக இருக்காது. ஆத்திரம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணை மட்டும் மறைக்காது, அறிவு கூட மறைக்கும். ஒரு குட்டி கதை மூலிமா ஆத்திரம் எவ்வளோ மோசமானதுன்னு பார்க்கலாம். ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு இளைஞன் வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போகும்போது ஒரு அழகிய புள்ளிமானை பார்த்தான். அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செல்லமாக வளர்த்தான். திடீரென ஒரு நாள் மான் காணாமல் போனது. அந்த மான் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த இளைஞன் அந்த மான் மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தனால அதை காணவில்லை என்று சொன்னதும் உடனே ஆத்திரப்பட்டான். மானை திருடியவர்களை நான் சும்மா விட மாட்டேன்னு கோபத்தில் கத்துனான். கடவுளே கடவுளே, எனக்கு தரிசனம் தா என்று கடவுளை நோக்கி சத்தமாக கூப்பிட்டான். பக்தனே, என்னை ஏன் அழைத்தா என்று கடவுளும் உடனே வந்தார். கடவுளே அவன் கூப்பிட்டவனையும் நேரில் வந்திருக்காரு. நிதானமாக அவன் யோசித்து, எனக்கு மான் எப்படியும் வேணும், அது எனக்கு எப்படியாவது தந்துருங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் கோபமும் ஆத்திரமும் அவன் கண்ணை மறைத்தது. கடவுளே, நான் ஆசையாக வளர்த்த மானை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. திருடியவன் யாராக இருந்தாலும் என் கண் முன்னாடி கொண்டு வாங்க, அவனை என் ஆத்திரம் தீர அடிக்கணும் அப்படின்னு கேட்டான். கடவுள் உடனே ரொம்ப யோசிச்சாரு, தயங்கினார். பக்தா, உன் மானை திருப்பி தருகிறேன். அது காணாமல் போனதற்கு காரணமானவர் யார் என்று கேட்காதே, அது உனக்கு நல்லதல்ல என்றார். இல்லை இறைவா, என் மனம் எவ்வளோ கலங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் ரொம்ப கலங்கி போயிருக்கேன். அந்த திருடனை பழி வாங்காமல் விடமாட்டேன். நீங்கள் வரம் தாருங்கள், வருவதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று வரத்தில் பிடிவாதமாக கேட்டான். சரி சரி, நீ கேட்கும் வரத்தை தருகிறேன். உன் மானை திருடி சென்றவர் யாரோ அவர் உன் பின்னால் நிற்கிறார், தண்டித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இறைவன் மறைந்தார். அந்த இளைஞன் ஆவேசமாக திரும்பினான். அங்கே பயங்கர உருமலுடன் நின்று கொண்டிருந்தது ஒரு முரட்டு சிங்கம். அதன் கண்களில் பசி தெரிந்தது. பழிவாங்கும் கோபம் நொடியில் மறைய இளைஞனுக்கு பயம் பிடித்து கொண்டது. கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. கண்மண் தெரியாமல் ஓடத் தொடங்கிய அவன் அலறினான். கடவுளே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். ஆத்திரத்தால் வீணாக உயிரை இழந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று பழமொழி சொல்வார்கள். நியாயமான கோபம் நல்லதுதான், ஆனால் அது அதிகமானால் அது நமக்கு ஆபத்தாக முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.